السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني اللهم علمني اللهم علمني فلا تجعلني في الجاهلين. اللهم فهمني كتابك. اللهم اشرح صدري للقرآن. اللهم فقهني في سنة نبيك صلى الله عليه وسلم وآتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا. الحمد لله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் படித்து வருகின்றோம். சூரத்துல் லைலிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் 6 வசனங்களை இதுவரை நாம் படித்தோம். இது நம்முடைய இன்ஷா அல்லாஹ் 3வது அமர்வு. வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா خلقல் ذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى. فأما من, ஆக யார் ஒருவர், அஅதா கொடுப்பாரோ, வத்தகா பயந்து கொள்வாரோ, வசத்தக பில் ஹுஸ்னா ஹுஸ்னாவை உண்மைப்படுத்துவாரோ, ஃபஸனு யஸ்ஸிருஹு ஆக நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுப்போம். லில் யுஸ்ரா யுஸ்ராவை நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுப்போம். அல் யுஸ்ரா என்றால் என்ன? இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், وقوله فسنيسره لليسرى يقول فسنهيئه للخلة اليسرى. ஒரு இலகுவான நற்குணத்திற்கு நாம் அவருக்கு இலகுவான நற்குணத்தை நாம் அவருக்கு இலகுவாக்கி தருவோம், அதை அவருக்கு அமைத்து கொடுப்போம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 நிபந்தனைகளை குறிப்பிடுகின்றான். ஒன்று என்ன? ஒருவர் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், அதையெல்லாம் நம்ம விளக்கமா அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொண்டோம். இரண்டாவது, பயந்து கொள்ள வேண்டும். யாரை பயப்பட வேண்டும், எப்படி பயப்பட வேண்டும், அந்த செய்திகளையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் படித்தோம். அடுத்து 3வதாக வஸத்தக பில் ஹுஸ்னா ஹுஸ்னாவை உண்மைப்படுத்த வேண்டும். ஹுஸ்னா என்றால் என்ன, அந்த விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். ஆக யார் ஒருவர் கொடுப்பாரோ, அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் இன்னும் அல்லாஹு தஆலா புனிதமாக்கிய தடுத்த காரியங்களிலிருந்து தன்னை தடுத்து கொள்வாரோ, தன்னை விலக்கி கொள்வாரோ, இன்னும் யார் அல்லாஹு தஆலா வாக்களித்த அந்த வாக்கை உண்மைப்படுத்துவாரோ, பிரதிபலன் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கை யார் உண்மைப்படுத்துகிறாரோ, அல்லது சொர்க்கத்தை யார் உண்மைப்படுத்துகிறாரோ, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹுவை யார் உண்மைப்படுத்துகிறாரோ, ஆக இப்படி 3 உயர்ந்த நற்காரியங்களை யார் தன்னுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக கொண்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு அதற்கு மேலுள்ள நற்காரியங்களை நன்மைகளை செய்வதற்குரிய வழிகளை அல்லாஹு தஆலா லேசாக்கி கொடுப்பான். அப்ப இந்த 3 விஷயத்தை நாம் முதலில் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான முயற்சி நம் புறத்திலிருந்து நாம் செய்தாக வேண்டும். இந்த ஒரு அதாவது விலையை நாம் அல்லாஹ்விற்கு கொடுப்போமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அடுத்ததை இலகுவாக்கி கொடுப்பான். அடுத்தது என்ன? இன்னும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நற்காரியங்களை செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு எளிதாக்கி கொடுப்பான். ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா யகூல் ஃபஸனுஹய்யிஹு அவருக்கு நாம் அமைத்து கொடுப்போம். லில் ஹுல்லத்தில் யுஸ்ரா அதாவது இலகுவான சிறந்த நற்குணத்திற்கு. அந்த நற்குணம் என்றால் என்ன? வஹியல் அமலு பிமா யர்தாஹுல்லாஹு மின்ஹு ஃபித் துன்யா
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களிடமிருந்து எந்த அமல்களை பொருந்தி கொள்வானோ அந்த அமல்களை செய்வதற்கு அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். லியூஜிப லஹு பிஹி ஃபில் ஆখিরাத்தில் ஜன்னா. அப்ப அமலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அமல் செய்வதை அல்லாஹு தஆலா எளிதாக்கி கொடுப்பான். அதற்கு பிறகு அந்த அமலுக்குரிய கூலியாகிய மறுமையில் சொர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா அவருக்கு கட்டாயமாக்கி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அருளாளன் பாருங்க. அவன் நமக்கு நாம் நன்மை செய்வதற்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறான். பிறகு அந்த நன்மைக்கான கூலியையும் அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இங்கே சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அல் யுஸ்ரா என்றால் யஅனி லில் கைர், நன்மையை நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுப்போம். கைர் நன்மை. அது நன்மை என்றால் என்ன? அதாவது எந்த செயலை செய்தால் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்குமோ அது எல்லாம் நன்மை. அத்தகைய நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுப்பான். வகால ஸைத் இப்னு அஸ்லம் யஅனி அல் ஜன்னா. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மற்றொரு விளக்கம் ஸைத் இப்னு அஸ்லம் என்பவர்கள் மூலமாக அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது யுஸ்ரா என்றால் சொர்க்கம். அதாவது யார் அல்லாஹ்வுக்காக கொடுப்பாரோ செல்வத்தை, அல்லாஹ்வை பயந்து கொள்வாரோ, லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மைப்படுத்துவாரோ, அல்லாஹு தஆலாவுடைய வாக்குகளை உண்மைப்படுத்துவாரோ, அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை லேசாக்கி கொடுப்பான். வகால பஅது ஸலஃபி மின் ஸவாபில் ஹஸனதி பஅதஹா வமன் ஜாஅ அஸ்ஸய்யிஅத பஅதஹா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு நியதி வைத்திருக்கிறான் என்றால், ஒருவன் நன்மைகளை செய்யும் பொழுது அதற்கு அடுத்து தொடர்ந்து நன்மைகளை செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். ஒரு மனிதன் பாவம் செய்வானேயானால் அடுத்து பாவத்திற்கான இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு அங்கே கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு நன்மையான காரியத்திற்கு பிறகு இன்னொரு நன்மையான காரியம் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் முந்திய நன்மை அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதன் காரணமாகத்தான் இன்னொரு நன்மையை அதை தொடர்ந்து உடனே செய்வதற்கு நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவத்திற்கு பிறகு அடுத்து இன்னொரு பாவம் அவனுக்கு அங்கே முன்னால் வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம்ல, ஒரு பொய் 1000 பொய்யுக்கு வழிவகுக்குன்னு சொல்லி. எப்ப ஒரு பாவத்தை அடியான் செய்கிறானோ அடுத்து இன்னொரு பாவத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அவன் அங்கே வந்து விடுவான். முந்தைய பாவத்திலிருந்து அவன் திருந்தவில்லை என்றால், தௌபா கேட்கவில்லை என்றால், உணரவில்லை என்றால், அல்லாஹ்விடத்திலே வருந்தவில்லை என்றால், சரியா? அப்ப ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்கிறான் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவன் கைவிடப்பட்டு விட்டான் என்பதும், அதே போல ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மைக்கு பிறகு இன்னொரு நன்மைகளாக செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது என்றால் அல்லாஹு தஆலாவுடைய விசேஷமான அருளில் அந்த அடியான் இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளமாகும். அல்ஹம்துலில்லாஹ். இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள்? ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா என்ற வசனத்திற்கு இவங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஐ நுர்ஷிதுஹு லி அஸ்பாபில் கைரி வஸ்ஸலாஹ். அந்த அடியானுக்கு நாம் வழிகாட்டுவோம். நுர்ஷிதுஹு எதற்கு? லி அஸ்பாபில் கைரி வஸ்ஸலாஹ், நன்மைகளுக்கான காரணங்களை தேடிக்கொள்வதற்கு. அஸ்ஸலாஹ் சுய சீர்திருத்தத்திற்கான காரியங்களை செய்வதற்கு அந்த அடியானுக்கு நாம் வழிகாட்டுவோம். ஹத்தா யஸ்ஹல அலைஹி ஃபிஅலுஹா, அவற்றை செய்வது அந்த அடியானுக்கு இலகுவாகி விடும். ஸைத் இப்னு அஸ்லம் கூறுவதாக இமாம் குர்துபியும் பதிவு செய்கிறார்கள். யுஸ்ரா என்பது இந்த இடத்திலே சொர்க்கத்தை சுட்டி காட்டுகிறது என்பதாக. அடுத்து இமாம் குர்துபி அவங்க சில ஹதீசுகளை பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீசுகளை இமாம் தபரி அவங்க அடுத்தடுத்து உள்ள வசனங்கள்ல பதிவு செய்வாங்க. அங்க நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துருவோம், அதனால மிஸ் ஆகாது. خير فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஒரு நற்செய்தியான ஒரு பாக்கியமான ஒரு வசனம். அதாவது உடனே நம்ம அமல்படுத்தி அதனுடைய ரிசல்ட்டை பார்க்க வேண்டிய ஒரு வசனம். ஏதோ ஒரு சின்னதை, ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா, முடிஞ்ச ஒரு 100 ரூபா ஒரு ஏழைக்கு அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, இதை யார்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் மட்டுமே நம்ம அமல்களை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அமல்களையும் நாம் பகிரங்கப்படுத்த கூடாது.
சரியா? அடுத்ததாக ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்காக பயந்து விடுறது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா எனக்கு இதற்கான பிரதிபலனை நன்மையை கொடுப்பான் என்ற யக்கீன். இந்த யக்கீன் இருக்குமேயானால் ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை செய்வதற்கு அந்த அடியானுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ், இது நமக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்குவதற்கும் அந்த நெருங்கக்கூடிய பாதையிலே நாம் பயணிப்பதற்கும் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. அடுத்து நமக்கு ஒரு அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஒரு வகுப்பு அட்டன் பண்ணோம், அல்ஹம்துலில்லாஹ் தஃப்சீர். அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படி ஒரு நன்மையிலிருந்து இன்னொரு நன்மை. அடுத்து நீங்க துஹா தொழுக போறீங்க, அடுத்து நீங்க திக்ர் செய்ய போறீங்க, அடுத்து வீட்டு வேலையை செய்தாலும் ஹலாலான உணவுகளை குடும்பத்தாருக்கு கொடுக்கறதுக்காக சமைக்க போறேன். அடுத்தது என்ன? இப்படி ஒரு நல்ல அமல்களை நோக்கியே நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அதற்கு தேவை அல்லாஹுடைய வாக்குகளை நம்புவது, அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வது, அல்லாஹுவை பயப்படுவது. இப்படி இருக்குமே ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு அந்த நன்மையுடைய பாதையிலே பயணிப்பதை இலகுவாக்கி தந்து விடுகின்றான். ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அடுத்தது வ அம்மா மன் பகில வஸ்தக்னா வ அம்மா மன் பகில வஸ்தக்னா வ கذب بالحسنى ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. கவனிங்க, வ அம்மா ஆக அடுத்த செய்தி என்னவென்றால், மன் யார் ஒருவர் பகில கருமித்தனம் காட்டுவாரோ. நம்ம தமிழ்ல கூட இந்த வார்த்தை அதிகமா இப்போ முன்னாடி காலங்களில் ரொம்ப பழக்கத்தில் இருந்துச்சு, பகீல்தனம். முன்னாடி நம்முடைய அதாவது ஒரு தலைமுறைக்கு முன்னாடி அதிகமா அரபி வார்த்தைகள் தமிழ்ல பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அப்படியே நாளடைவில் முஸ்லிம்கள் அப்படியே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல அரபிய அப்படியே தமிழ்ல, அதாவது தமிழ் அப்படியே அரபியில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க முஸ்லிம்கள், அரபு தமிழ்னு சொல்லிட்டு. தருதலைங்க வந்தாங்க, எல்லா நல்ல கலாச்சாரத்தையும் சீரழிச்சிட்டு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதாவது தீமையை தடுக்கணுமே தவிர நன்மைகளுக்கு முட்டுக்கட்டையாயிடக்கூடாது. கவனிங்க, ஆக யார் கருமித்தனம் காட்டுவார்களோ, பகீல்தனம் காட்டுவார்களோ, வஸ்தக்னா இன்னும் தேவையற்றவராக தன்னை கருதுவாரோ. கவனிங்க, இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூலு தஆலா திக்ருஹு வ அம்மா மன் பகில பின் நஃபகதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதில் யார் கருமித்தனம் கஞ்சத்தனம் காட்டினாரோ, வ மனஅ மா வஹபல்லாஹு லஹு மின் ஃபضலிஹி மின் ஸர்ஃபிஹி ஃபில் வுஜூஹில்லதி அமரல்லாஹு பிஸர்ஃபிஹி ஃபீஹா, அல்லாஹ் தஆலா தனக்கு கொடுத்த செல்வத்தை, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து அல்லாஹு தஆலா தனக்கு கொடுத்த செல்வத்தை அவர் கொடுக்காமல் தடுத்து கொண்டார். எப்படி தடுத்து கொண்டார்? அல்லாஹு தஆலா எந்தெந்த நல்ல வழிகளில் எல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு அடியானுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த நல்ல வழிகளிலே செலவு செய்யாமல் அல்லாஹு தஆலா கொடுத்த அருளை அவன் தடுத்து கொள்வானேயானால், வஸ்தக்னா அன் ரப்பிஹி, தன்னுடைய இறைவனை விட்டு அவன் தன்னை தேவையற்றவனாக, அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இனி தேவையில்லை என்பதாக கருதுவானேயானால், ஃபலம் யர்கப் இலைஹி பில் அமலில் லஹு பிதாஅத்திஹி பிஸ்ஸியாதத்தி ஃபீமா ஹவ்வலஹு மின் தாலிக், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள்களில் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடக்காமல், அல்லாஹ்வின் பக்கம் ஆசை கொண்டு அமல்களை செய்யாமல், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதாக யார் புறக்கணித்தானோ, வ அம்மா மன் பகில வஸ்தக்னா, ஆக செய்தி என்னவென்றால், யார் கருமித்தனம் காட்டுவாரோ, தன்னை தேவையற்றவராக அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தேவையற்றவராக கருதுவாரோ, அவருக்கு ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, உஸ்ராவை நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுப்போம். உஸ்ரானா என்ன? நம்ம அந்த வசனம் வரும்போது படிப்போம். இப்போ இந்த பகில வஸ்தக்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், கால பகில பிமா இன்தஹு வஸ்தக்னா ஃபி நஃப்ஸிஹி, தன்னிடத்தில் இருப்பதிலே அவன் கருமித்தனம் கஞ்சத்தனம் காட்டினான். பகில வஸ்தக்னா ஃபீ நஃப்ஸிஹி, அவன் தன் விஷயத்திலே தன்னை தேவையற்றவனாக, அல்லாஹ்வுடைய தேவையில்லை, நம்ம நிறைவாக இருக்கிறோம்,
நம்முடைய செல்வம் இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்கு. இப்படியாக அல்லாஹுவை விட்டு தன்னை தேவையற்றவனாக நிறைவானவனாக அவன் கருதுவானேயானால் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மற்றும் ஒரு கருத்து, யகூல் மன் அக்னாஹுல்லாஹ் ஃபபகில பிஸ்ஸகாத்தி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுக்கின்றான், ஆனால் அந்த மனிதனோ ஜகாத் விஷயத்திலே கருமித்தனம் காட்டுகிறான், அந்த மனிதனை பற்றி இந்த வசனம் குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள். கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வ அம்மா மன் பகில பிஹக்கில்லாஹி அலைஹி வஸ்தக்னா ஃபீ நஃப்ஸிஹி அன் ரப்பிஹி. அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுக்கும்போது அந்த செல்வத்திலே அவனுக்காக சில ஹக்குகளை கடமையாக்குகிறான். உனக்காக இந்த செல்வத்தை நீ பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். நீங்க சாப்பிடுவதற்கு, உடுத்துவதற்கு, உங்களுக்கு தேவையான ஒரு வீட்டை கட்டி கொள்வதற்கு, உங்களுக்கு தேவையான ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு, இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டான். இதுல இன்னொரு விஷயம் கவனிங்க, நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் என்று சொன்னா அங்கேயும் பாருங்க அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நாம் சம்பாதிக்க முடியாது. ஏன்? சம்பாதிப்பதற்கு தேவையான பார்வை, செவித்திறமை, அறிவுத்திறமை, உடல் வலிமை இதையும் கொடுக்கிறவன் அவன் தான். சம்பாத்தியத்துக்கான வழியை கொடுத்தவனும் அல்லாஹு தஆலா தான். அப்படி பார்த்தா இந்த மனிதன் இருக்கிறானே முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அருளினால் கருணையினால் சூழப்பட்டவன். அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் ஒரு நொடி கூட நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. ஒரு நொடிய 1000 பிரிச்சா அதுல ஒரு சிறு நுனி கூட இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது. இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளாலேயே நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீனும் இதை பயன்படுத்திக் கொள் என்று அனுமதி கொடுத்து விட்டு அல்லாஹ்வுக்காக சில ஹக்குகளை அல்லாஹு தஆலா கடமையாக்குகிறான். அந்த ஹக்கு தான் என்ன? ஜகாத். ஏழைகளுக்காக, மார்க்கத்துக்காக நீ செய்ய வேண்டிய கட்டாய கடமை. சரியா? அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய செல்வத்தில் தன் மீது கடமையாகிய அல்லாஹ்வுடைய ஹக்குடைய விஷயத்திலே கருமித்தனம் காட்டுவானே ஆனால், தன்னை அல்லாஹுவை விட்டு தேவையற்றவனாக கருதுவானே ஆனால் அவனுக்கு உஸ்ராவை நாம் கொடுத்து விடுவோம், உஸ்ராவுக்கு வழிகாட்டி விடுவோம், உஸ்ராவை அவனுக்கு இலகுவாக்கி விடுவோம். இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான செய்தியை நம்ம புரியணும். நாம் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்யும் போது இந்த உண்மையை புரிந்திருப்போமே ஆனால் கண்டிப்பாக அந்த ஏழையை நாம் கண்ணியப்படுத்துவோம், அந்த ஏழைக்கு நம்ம மரியாதை செய்வோம். ஒருபோதும் அந்த ஏழையை நாம் கொடுத்த தர்மத்தை கொண்டு குத்தி பேசி இருக்க மாட்டோம், ஏசி இருக்க மாட்டோம், திட்டி இருக்க மாட்டோம், அவமரியாதை செய்திருக்க மாட்டோம். மாறாக நாம் அவருக்கு கொடுத்ததால் அவர் நம்மை ஒரு பெரிய உபகாரியாக நினைப்பதை விட, நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட், நாம் அவருக்கு தர்மம் செய்ததால் அவர் நம்மை அவருக்கு ஒரு பெரிய உபகாரியாக, உதவியாளராக பார்க்கிறார் அல்லவா, அதைவிட பெரிய உபகாரியாக நாம் பார்த்திருப்போம், மதித்திருப்போம் யார் நம்மிடத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களை. நம்மிடத்துல யாரு யாசகம் கேட்டோ அல்லது யாசகம் கேட்காமலேயோ நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை யார் வாங்கி கொள்கிறார்களோ அவர்களை நாம் மதித்திருப்போம், அவர்கள் தர்மம் கொடுத்த நம்மை மதிப்பதை விட. ஏனென்று சொன்னால் நாம் அவருக்கு கொடுத்தது அல்லாஹ்வுடைய ஹக்க கொடுத்தோம், அல்லாஹ்வுக்கு உரிமையான ஹக்க அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த ஏழை வாங்கி கொள்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஹக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய ஹக்க வாங்குறதுக்கு இந்த உலகத்தில் ஏழைகள், தேவை உள்ளவர்கள், யாசகம் கேட்பவர்கள் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய ஹக்கை கொடுக்காத பெரிய மோசடிக்காரனாக, நன்றி கெட்டவனாக, பகீலாக நான் ஆகியிருந்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு மறுமையிலே ஆளாகி இருப்பேனே. அதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். என் புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஹக்காகிய தர்மங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய ஏழைகளை என்னை தேடி அனுப்பி, தேவை உள்ளவர்களை என்னை தேடி அனுப்பி. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் சஹாபாக்கள் பார்த்தார்கள். அதனாலதான் அந்த ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கும் பொழுது லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. உங்களிடத்திலே நன்றியை எதிர்பார்த்து
பிரதிபலனை எதிர்பார்த்து நாங்கள் தர்மம் கொடுக்கவில்லை, அல்லாஹுவை பயந்து மறுமை நாளை பயந்து நாங்கள் உங்களுக்கு தர்மம் கொடுக்கிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு பாருங்க, இந்த ஒரு அறிவு இல்லாம போனதுனால நம்ம என்ன செய்யறோம்? முட்டாள்தனமா ஏழைகளை நாம் அவமதிக்கிறோம், நம்மிடத்துல உதவி பெறக்கூடியவர்களை நம்ம அவமதிக்கிறோம், அவர்களுக்கு நம்மை நாம் நமக்கு உபகாரியாக நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையிலேயே உபகாரி யாரு? நம்மிடத்திலிருந்து தர்மத்தை பெற்றுக்கொண்டவர் தான் பெரிய உபகாரி. அவர் அல்லாஹ்வின் சார்பாக அல்லாஹ்வுடைய ஹக்கை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஜக்காத்தை கொடுக்காத தர்மம் செய்யாத ஒரு பகீலாக, அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டவனாக, அல்லாஹ்விடத்திலே ஒரு கேவலமானவனாக நான் ஆகியிருப்பேனே என்ற பயம் வர வேண்டும். புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். வ அம்மா மன் பகில வஸ்தக்னா. கவனிங்க, இமாம் தபரி சொல்லக்கூடிய அந்த அற்புதமான கருத்து பாருங்க. வ அம்மா மன் பகில பின் நஃபகத்தி ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதில் யார் கருமித்தனம் காட்டினாரோ, வ மனஅ மா வஹப அல்லாஹு லஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய அருளை அவர் தடுத்து கொண்டார். மின் சர்ஃபிஹி ஃபில் வுஜூஹில்லதி அமரல்லாஹு பிஸர்ஃபிஹா ஃபீஹா. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எந்தெந்த நல்ல காரியங்களிலே செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த நல்ல காரியங்களில் செலவு செய்யாமல் அவர் தடுத்து கொண்டார். வஸ்தக்னா அன் ரப்பிஹி. தன்னுடைய ரப்பை விட்டு அவர் தன்னை தேவையற்றவனாக கருதி கொண்டார். ஃபலம் யர்கப இலைஹி பில் அமலி லஹு பிதாஅத்திஹி. அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியக்கூடிய அமல்களை அவர் செய்து அல்லாஹ்வின் பக்கம் ஆர்வப்படவில்லை. பிஸ்ஸியாதத்தி ஃபீமா கவ்வலஹு மின் ஜாலிக். அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விற்கு தர்மம் செய்து அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்விடத்திலே அவர் ஆர்வம் கொள்ளவில்லை. இப்படிப்பட்டவரை அல்லாஹ் தஆலா உஸ்ராவில் தள்ளி விடுவான். அவருக்கு உஸ்ராவை லேசாக்கி கொடுப்பான். அந்த உஸ்ராவிலே அவர் சென்று விடுவார். ஃபலம் யர்கப இலைஹி பில் அமலி லஹு பிதாஅத்திஹி பிஸ்ஸியாதத்தி ஃபீமா கவ்வலஹு மின் ஜாலிக். அல்லாஹ் தஆலா தனக்கு அதிகமாக கொடுக்க கொடுக்க அடுத்து இவர் கொடுக்கக்கூடிய தர்மமும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? குறைவா கொடுக்கிறது, அல்லாஹ் தஆலா அடுத்து கொடுக்க ஆரம்பித்த உடனே அடுத்து அந்த செல்வத்தின் மீது மோகம் கொண்டு அந்த செல்வத்தை தடுத்து கொள்வது இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில அதிகம் அதிகம் செலவு செய்து அவர் அல்லாஹ்வின் பக்கம் ஆர்வம் உள்ளவராக மாறுகிறார். அப்ப இந்த இடத்துல இமாம் தபரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன கருத்து என்று சொன்னா, யாரு அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் தஆலா செலவழிக்க சொன்ன இடங்கள்ல தர்மம் கொடுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீது ஆசைப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னா இலா ரப்பினா ராகிபூன். சூரா அல் கலமுடைய வசனம் அனைமா நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்க படிக்கும்போது சொல்றோம். யார் தர்மம் கொடுக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் மீது ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹ்வின் மீது உண்டான ரக்பத், அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த இஷ்க், அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த உண்மையான காதல், உண்மையான அந்த ஈடுபாடு, ஆர்வம். இந்த வார்த்தை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. இருந்தாலும் அதாவது அந்த அல்லாஹ்வின் இடத்துல பயன்படுத்தப்படும் பொழுது அதுக்கு ஒரு கண்ணியமான வார்த்தை இருக்கு. முஹப்பத்து, அதே போல ரக்பத்து, ஷவுக், அந்த மாதிரி வார்த்தைகள். சரியா? அல்லாஹ்வின் பக்கம் அந்த ஒரு ஆர்வம் யாருக்கு ஏற்படும்? யார் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் செலவழிக்க சொன்ன இடங்கள்ல தர்மம் செய்கிறார்களோ. அப்ப உண்மையிலேயே நமக்கு அல்லாஹ்வின் மீது ஆர்வம், தேடல் இருக்குமானால் அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் சொன்ன இடங்களிலே நாம் செலவு செய்திருப்போம். வ அம்மா மன் பகில வஸ்தக்னா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகிறார்கள், قال بخل بما عنده واستغنى في نفسه. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தில் அவர் கருமித்தனம் செய்தார், தன்னை அல்லாஹ்வை விட்டு தேவையற்றவராக கருதி கொண்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய மற்றும் ஒரு கருத்திலே வருகிறது, மன் அக்னாஹுல்லாஹ் ஃபபகில பிஸ்ஸகாத். யாருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தானோ அவர் ஜகாத்துடைய விஷயத்திலே கருமித்தனம் காட்டுவாரேயானால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த மனிதன் ஆளாகி விடுவான். கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வ அம்மா மன் பகில பிஹக்கில்லாஹி அலைஹி. அல்லாஹ் தஆலா அந்த அடியான் மீது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலே அல்லாஹ்வுடைய ஹக்காக எதை கடமையாக்கினானோ அந்த ஹக்கை கொடுப்பதில் யார் கருமித்தனம் காட்டுகிறானோ, வஸ்தக்னா ஃபீ நஃப்ஸிஹி அன் ரப்பிஹி, தனது இறைவனை விட்டும்
தன்னை தேவையற்றவனாக யார் தனக்குள் கருதுகிறானோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவனுக்கு நாம் உஸ்ராவை தான் இலகுவாக்கி கொடுப்போம். சரியா? இதே கருத்து தான் மற்ற இப்னு கசீர் அதே போல குர்துபி ஆகிய இமாம்களும் சொல்கிறார்கள். அல் உஸ்ரா என்றால் என்ன, அதுக்குள்ள விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹும்ம யஸ்ஸிர். சரி, வ அம்மா மன் பகில வஸ்தக்னா வகذب பில்ஹுஸ்னா, இது ஒரு விஷயம் இருக்கு. யார் இன்னும் ஹுஸ்னாவை பொய்ப்பிப்பாரோ, இமாம் தபரி அவங்க சொல்லும் பொழுது வ அம்மா கௌலுஹு வகذب பில்ஹுஸ்னா فإن أهل التأويل اختلفوا في تأويله نحو اختلافهم في قوله وصدق بالحسنى. இப்ப ஹுஸ்னாவை உண்மைப்படுத்தினார் என்ற வசனத்திற்கு நாம் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே ஹுஸ்னாவை யார் பொய்ப்பித்தாரோ என்ற வசனத்தில் சொல்லப்பட்ட ஹுஸ்னாவுக்கு பொருந்தும் என்று இமாம் தபரி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், நாம் விரும்பக்கூடிய கருத்து என்னவென்றால் மஅனாஹு வகذب பில்ஹலஃபி, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையிலே அதுபோன்று அல்லாஹு தஆலா செலவழிக்கக்கூடிய வழிகளிலே செலவு செய்தால் என்ன பிரதிபலன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கும் என்று வாக்களித்தானோ அந்த பிரதிபலனை யார் நம்பவில்லையோ, உண்மைப்படுத்தவில்லையோ, ஆக அல் ஹுஸ்னா என்பதற்கு இந்த இடத்திலேயும் இமாம் தபரி அவங்க அல் ஹலஃப் என்ற அர்த்தம் ஏற்றமான அர்த்தம் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அது போக கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் வகذب அல் காஃபிரு பிமௌஊதில்லாஹில் ஹஸனி, அல்லாஹ்வுடைய அழகிய வாக்கை இறை நிராகரிப்பாளர்கள் நம்புவதில்லை. அப்ப இந்த இடத்துல அல் ஹுஸ்னா என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு என்பதாக இரண்டாவது அர்த்தம். அதாவது கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எல்லாம் அல் ஹுஸ்னா என்பதற்கு அல் ஹலஃப் என்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் நெருக்கமான அர்த்தம் தான் அல்லாஹ்வுடைய வாக்கு என்ற அர்த்தம். அதாவது செலவழித்தால் அல்லாஹு தஆலா எதை தருவேன் என்பதாக வாக்களித்திருக்கிறானோ அதை அவர் நம்பாமல் பொய்ப்பிப்பாரே ஆனால், இது ஒரு அர்த்தமாயிருச்சா. இரண்டாவது வகை அறிஞர்கள் சொல்கிறார்கள் வகால ஆகரூன மஅனாஹு வகذب பித்தௌஹீதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஹீதை யார் பொய்ப்பிப்பாரோ, அல் ஹுஸ்னா என்றால் தௌஹீத், அல்லாஹுவை மட்டுமே வணக்கத்திற்குரிய ஒரே ஒரு இறைவனாக ஏற்றுக்கொள்வது, அதுக்கு பேர் தான் தௌஹீத். தௌஹீத்னா அது ஏதோ ஒரு ஜமாத்துக்கு பேரு, அதுல சேர்ந்தவங்க தான் தௌஹீத்வாதி என்று நினைத்து விடாதீர்கள். உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இருக்காங்களே அவங்க தான் உண்மையான தௌஹீத்வாதி. யார் தர்காக்களை வணங்காமல் அதுபோன்று சூஃபி ஷேக் தரீகாக்களை வணங்காமல் மனிதர்களை வணங்காமல் அல்லாஹ் படைத்த படைப்புகளுக்கு சிரம்பணியாமல் இருக்கின்றார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரு, அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மைப்படுத்தியவர்கள். இவர்களிடத்தில் இருக்கக்கூடியது தான் உண்மையான தௌஹீத். கவனிங்க, வகால ஆகரூன் பல் மஅனாஹு வகذب பித்தௌஹீதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஹீதை யார் உண்மைப்படுத்துவாரோ, இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் மூலமாகவும் சிலர் அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள் அல் ஹுஸ்னா என்றால் வகذب பிலா இலாஹ இல்லல்லாஹ், அவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை பொய்ப்பிப்பாரே ஆனால். கவனிங்க, லஹாக் ரஹிமஹுல்லா அல் ஹுஸ்னா என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல் என்பதை விளக்கமாக சொல்கிறார்கள். அடுத்து இமாம் தபரி அவர்கள் மேலும் பதிவு செய்கிறார்கள், மற்ற சில அறிஞர்கள் சொல்ல வருவதாவது பல் மஅனா ذلك வகذب பில் ஜன்னா, சொர்க்கத்தை யார் பொய்ப்பிப்பானோ, அல் இஸ்ரா என்பது சொர்க்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறார்கள். வகذب பில் ஹுஸ்னா என்றால் சொர்க்கத்தை யார் நம்பவில்லையோ, யார் பொருள் செல்வத்தை செலவழிக்காமல் தடுத்து கொண்டாரோ, அல்லாஹுவை விட்டு தன்னை தேவையற்றவனாக கருதினாரோ, சொர்க்கத்தை அவர் பொய்ப்பித்தாரோ அவருக்கு நாம் உஸ்ராவை எளிதாக்கி கொடுப்போம். முஜாஹித் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு கருத்து அல் ஹுஸ்னா என்பது சொர்க்கம். இதுல இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்து என்ன, அல் ஹலஃப், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் அல்லாஹ் என்ன ஒரு நன்மையை தருவான் என்பதை வாக்களித்திருக்கிறானோ அந்த பிரதிபலன், அந்த பிரதிபலனை நம்பாமல் பொய்ப்பிப்பாரே ஆனால் அவருக்கு நாம் உஸ்ராவை எளிதாக்கி கொடுப்போம். உஸ்ரா என்றால் என்ன, ஃபஸனுயஸ்ஸிருஹு ஐ நுஸஹிலு தரீகஹு, அந்த உஸ்ராவுடைய பாதையை நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுப்போம். உஸ்ரானா என்ன, ஐ லிஷர்ரி, தீமை, தீமையுடைய பாதையை நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுப்போம். அசல்ல அரபியில உஸ்ரா என்பது சிரமம், ரொம்ப கடினமான ஒன்றுக்கு
உஸ்ரா என்று சொல்லப்படும். அது இந்த இடத்துல எந்த பொருளுக்காக வேண்டி கருத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது தீமைக்காக வேண்டி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்ரா என்பதற்கு லின்னார், நரகம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். அதாவது யார் கர்மித்தனம் காட்டுகின்றார்களோ, அல்லாஹுவை விட்டு தன்னை தேவையற்றவராக கருதுகிறாரோ, அதே போல அல்லாஹு தஆலாவுடைய வாக்குகளை நம்பவில்லையோ, அவருக்கு நாம் நரகத்தை லேசாக்கி கொடுத்து விடுவோம். வக்கீல ஃபஸனுஅஸ்ஸிரு அலைஹி அஸ்பாபல் கைரி வஸ்ஸலாஹ். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது நன்மையுடைய காரண காரியங்களை, சீர்திருத்தத்துக்கான காரண காரியங்களை அவருக்கு நாம் சிரமமாக்கி கொடுத்து விடுவோம். ஹத்தா யஸஅப அலைஹி ஃபஅலுஹா, அதை செய்வது அவருக்கு சிரமமாக ஆகிவிடும். ஒரு சின்ன கரெக்ஷன் மன்னிக்கணும். இப்ப இதுவரைக்கும் இந்த வசனத்துக்கு, இந்த 10வது வசனத்துக்கு ஃபஸனு யஸ்ஸிருஹுல் உஸ்ரா என்று இப்ப ஓதி இந்த வசனத்திற்கு இப்ப வரைக்கும் நம்ம சொன்ன இந்த விளக்கம் இருக்குது பாருங்க. அதாவது உஸ்ரா என்றால் ஷர், தீமைக்கான பாதையை நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுத்து விடுவோம். அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்ரா என்பது நரகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதே போல இன்னொரு கருத்து, அதாவது அவருக்கு நாம் கைருடைய வழிகளையும் காரணங்களையும், சலாஹ் சீர்திருத்தம் நல்ல பாதையினுடைய வழிகளையும் நாம் அவருக்கு லேசாக்கி கொடுத்து, சிரமமாக்கி கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த வசனத்துக்கு சொல்லப்பட்ட கருத்து. இது இமாம் குர்துபி பதிவு செய்யற கருத்து. தபரின்னு சொல்லிட்டா மன்னிக்கணும். இப்ப நம்ம தபரிக்கு போவோம், திரும்ப குர்துபிக்கு வருவோம். லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, தபரி என்ன சொன்னாங்க? முதலாவது யுஸ்ரா என்பதற்கு அல் ஹுல்லத்துல் யுஸ்ரான்னு சொன்னாங்க. அதாவது நல்ல குணம், நல்ல பண்பு. இந்த இடத்துல உஸ்ரா என்பதற்கு லில் ஹுல்லத்தில் உஸ்ரா, கெட்ட பண்பை நாம் அவருக்கு இலகுவாக்கி கொடுத்து விடுவோம். அதாவது கெட்ட செயலை செய்வதை அவருக்கு இலகுவாக்கி கொடுத்து விடுவோம். அடுத்து இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா என்றால் ஐ வலா தயஸ்ஸுர ஃபில் உஸ்ரா லில்லதி தகத்தம ஃபி அவ்வலில் கலாம் மின் கௌலிஹி ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா وإذا جمع بين كلامين أحدهما ذكر الخير والآخر ذكر الشر جاز ذلك بالتيسير فيهما جميعا والعسرى التي أخبر الله جل ثناؤه أنه ييسره لها العمل بما يكرهه ولا يرضاه. நீங்க இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள் என்றால், கெட்டதை நாம் இலகுவாக்கி கொடுப்போம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப முன்னாடி நன்மையை சொல்லப்பட்டு நன்மையுடைய வழிகளை இலகுவாக்கி தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது, அந்த நன்மையுடைய பாதைகள், புரியுதா, அவருக்கு சிரமமாக்கப்பட்டு விடும். முன்னாடி நன்மையுடைய பாதை இலகுவாக்கப்படும் வரும் பொழுது அதற்கு ஆப்போசிட்ல என்ன வரணும்? நன்மையுடைய பாதையை நாம் அவருக்கு சிரமமாக்கி விடுவோம். அப்ப அந்த கருத்தை தான் எப்படி அல்லாஹு தஆலா சொல்றா? தீமையை அவருக்கு இலகுவாக்கி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அதனால தீமையை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் ஒரு தீமைக்கு பின்னாடி தீமை செய்து விடுகிறான், சரியா? நன்மை செய்வது அவனுக்கு சிரமமாகி விடுகிறது. அதுதான் இந்த இடத்துல தீமை அவனுக்கு இலகுவாக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மற்றொரு விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். இப்ப இமாம் குர்துபி, இமாம் இப்னு கசீர் எல்லாம் பதிவு செய்த அந்த ஹதீஸ இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களே நேரடியா பதிவு செய்யறாங்க. பாருங்க, இந்த வசனம் இருக்கிறது, நல்ல கவனிக்குமா. அதாவது فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்ம அகீதாவுடைய பாடத்துல ரொம்ப முக்கியமான வசனம். என்ன, எந்த வகையில முக்கியமான வசனம் இது? இது நம்முடைய நேரடியான ஈமான் சம்பந்தப்பட்ட வசனம். நம்முடைய ஈமான்ல 6 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன? அல்லாஹுவை நம்புவது, மறுமை, அதாவது அல்லாஹுவை நம்புவது, அவருடைய மலக்குகளை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, அல்லாஹ்வுடைய விதியை நம்புவது, கலா கதரை நம்புவது. இந்த வசனம் நேரடியாக கலா கதர் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா யாரை நல்லவராக எழுதிவிட்டானோ அவர் கண்டிப்பா நல்லமல் செய்வார். யாரை தீயவராக அல்லாஹ் எழுதிவிட்டானோ அவர் தீமையை செய்வார். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அறிந்துதான் எழுதியிருக்கிறானே தவிர
புதிதா இனிமே அவர் செய்தாதான் அவர் விஷயத்துல முடிவு செய்யப்படும் என்ற அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா மனிதனையும் படைத்தான், மனிதன் செய்யக்கூடிய செயல்களையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த மனிதன் தன்னுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான், அந்த செயலை அவன் செய்கிறான் என்ற அடிப்படையில். புரியுதா? அப்ப மனிதன் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்வான் என்பது முன்கூட்டியே அல்லாஹ்வால் திட்டமிடப்பட்டு எழுதப்பட்டு விட்டது. அதை மனிதன் செய்யறான். சரியா? இப்ப பாருங்க, இந்த தக்தீருடைய விஷயத்துல ஏற்கனவே நம்ம சமீபத்தில் கூட பாடம் நடத்தணும், ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அது இன்னும் நிறைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் தக்தீர் குறித்து நம்ம உங்களுக்கு பயான்கள் அனுப்புறோம், கேளுங்க. இந்த தக்தீருடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சமாவது சருகி விடுவோம், இவனை சறுக்கி விடலாமே என்று ஷைத்தான் குறிப்பா எதிர்பார்த்து கொண்டிருப்பான் இந்த தௌஹீதுடைய விஷயத்துல. இன்று முஸ்லிம்கள் அதிகமான பேர் நாத்திகத்திற்கு செல்வதோ அல்லது கம்யூனிச பாதையில போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த விதியை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கக்கூடிய அளவை விட அதிகமாக சர்ச்சை செய்வது, எல்லாவற்றையும் விதியில கொண்டு போய் பொருத்தி பார்த்து விதியை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு மாறி விடுவது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ முஸ்லிம்கள் புரிந்து கொண்ட மாதிரி விதியை அதற்குரிய இடத்திலேயும் மனிதர்களுடைய செயலை அதற்குரிய இடத்திலும் எடுத்துக்கொள்வார்களே, ஆனால் அவங்களுக்கு இந்த குழப்பம் அறவே வராது. இப்ப இந்த குழப்பத்துக்கு அவங்க ஏன் ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னா, மனிதன் என்பவன் சுய உணர்வு அற்றவன். மனிதன் என்பவன் சுய உணர்வு அற்றவன். அவனுக்கு என்று எந்த ஒரு உணர்வையோ ஆசையையோ விருப்பத்தையோ அல்லாஹ் வைக்கல. அதாவது மனிதன் கண்டிப்பா கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டான், அவனுக்கு வேற வழியே கிடையாது என்பதாக சில பேர் எண்ணிக்கிறாங்க பாருங்க, ஜப்ரியாக்கள். அவர்களுடைய அந்த கொள்கையின் காரணமாகத்தான் இந்த கதரியா விதியை மறுக்கக்கூடியவர்கள் உருவாகிறார்கள். என்ன சொல்றாங்க? விதிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம முயற்சி செய்யறோம், கிடைக்குது, அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு விதி என்பது எந்த விஷயத்திலுமே பொருந்தாத ஒன்று என்பதாக அவர்கள் தகவலான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். எதனால? விதியை தப்பாக புரிந்து கொண்டவர்களின் காரணமாக. உண்மையா விதியை எப்படி புரிகிறது? சரியான புரியுதல் என்ன விதிக்கு என்று சொன்னா, ஒரு செயலை படைத்தல் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த செயலை உருவாக்குகிறான், படைக்கிறான். ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான் என்ற அடிப்படையில் அந்த செயல் அந்த மனிதனோடு சம்பந்தப்படுகிறது. அப்படி அந்த மனிதன் அந்த செயலை செய்யும் பொழுது யாரோ பின்னாடியிலிருந்து தன்னை அழுத்துகிறார்கள், அந்த செயலை தன் மீது திணிக்கிறார்கள், நமக்கு உயிருக்கான அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள் என்பதை மனிதன் அறவே உணர்றதே கிடையாது. அப்ப ஒரு செயல் ஒரு மனிதனிடமிருந்து நிகழும் பொழுது அவனுடைய விருப்பத்தின்படி நாட்டத்தின்படி நிகழ்கிறது. எனவே அவனுக்கு அந்த செயல் நல்லதாக இருந்தால் நற்கூலியும், கெட்டதாக இருந்தால் தண்டனையும் கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் அந்த செயல் சேர்க்கப்படுகிறது. எந்த அடிப்படையில்? அந்த செயலை அல்லாஹு தஆலா படைக்கிறான் என்ற அடிப்படையில். அப்ப மனிதன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நாடும் பொழுது, அந்த செயலுக்கான முயற்சி செய்யும் பொழுது அந்த செயலை அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் உண்டாக்குகிறான், உருவாக்குகிறான். புரியுதா? அப்ப இதுதான் நம்ம அகீதாவை, அதாவது விதியுடைய விஷயத்துல சரி செய்ய வேண்டிய முக்கியமான கருத்து. அப்ப இந்த இடத்துல சஹாபாக்களுடைய பல பதிவுகளை இமாம் தபரி அவங்க பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீசுகளை பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா ஜுலூசன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன்னா ஜலூசன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒரு குச்சியினால மண்ணில் இப்படி குத்தி கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலையை உயர்த்தி சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் குத்திப மக்அதுஹு மினல் ஜன்னதி வ மக்அதுஹு மின்னார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருக்கை சொர்க்கத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, நரகத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்கள் யாரும் இல்லை, கவனிங்க, மா மின்கும் மின் அஹதின், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் குத்திப மக்அதுஹு மினல் ஜன்னா வ மக்அதுஹு ஃபின்னார். உங்களில் யாரும் இல்லை, அவருடைய இடம் சொர்க்கத்தில் எழுதப்பட்டே தவிர, இன்னும் அவருடைய இடம் நரகத்தில் எழுதப்பட்டே தவிர. அப்ப சொர்க்கத்துக்கு போனா எங்க தங்குவாரு, நரகத்துக்கு போனா எங்க தங்குவார் என்பது உங்களில் ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்டு விட்டது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபலா நத்தகிலு, அதையே நாங்கள் சார்ந்து இருந்திருக்கலாம் அல்லவா, இருந்து விடட்டுமா
எல்லாம் விதியில எழுதி இருக்குதே, இனிமே நம்ம என்ன செய்யறது, எதுக்கு செய்யணும் என்பதாக அமலை விட்டுவிடட்டுமா? இந்த அதாவது வழிகட்ட கூட்டம், விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் யாரு? இந்த கதரியாக்கள் சொல்வதை போல அல்லது ஜபரியாக்கள் சொல்வதை போல அஃபலா நத்தகிலு, நாங்கள் அமல் அதாவது அமல் செய்யாம இதான் விதியில இருக்குது, நான் சொர்க்கவாசினா சொர்க்கத்துக்கு தான் போறேன், நரகவாசினா நரகத்துக்கு தான் போறேன், எதுக்கு நான் அமல் செய்யணும், விட்டுட்டுமா என்பதாக கேட்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், قال لا اعملوا فكل ميسر, நீங்கள் அமல் செய்யுங்கள், உங்களை ஒவ்வொருவருக்கும் காரியம் இலகுவாக்கி கொடுக்கப்படும் என்ற, அதாவது நீங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருங்க, அதை பார்க்காதீங்க, நீங்க சொர்க்கவாசியா நரகவாசியாங்கிறது மறுமையில போனா தெரியும், இப்ப நீங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அது அவருக்கு இலகுவாக்கி கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய வசனம் என்ன? فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرِ சரி, فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى. அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி, இவங்க யாரு? பெரிய காரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விசேஷமான மாணவர். அறிவிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமா நாங்கள் எல்லாம் பக்கிய கபிரிஸ்தானுக்கு ஒரு மையத்தை அடக்கம் செய்யறதுக்கு போயிருந்தோம். குன்னா ஃபி ஜனாஸத்தின் ஃபில் பக்கிய فأتانا رسول الله صلى الله عليه وسلم فجلس وجلسنا معه ومعه عود ينكت في الأرض فرفع رأسه في السماء فقال ما منكم من نفس منفوسة إلا وقد كتب مدخلها فقال القوم يا رسول الله ألا نتكل على كتابنا. இது முதல்ல அலா, இரண்டாவது அலா. فمن كان من أهل السعادة فإنه يعمل للسعادة ومن كان من أهل الشقاء فإنه يعمل للشقاء فقال بل يعملوا فكل ميسر فأما من كان من أهل السعادة فإنه ييسر لعمل السعادة وأما من كان من أهل الشقاء فإنه ييسر للشقاء. ثم قرأ فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره للعسرى وأما من بخل واستغنى سري فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகின்றார்கள். யார் நற்பாக்கியம் உடையவரோ அவர் நற்பாக்கியத்துடைய அமலுக்கு லேசாக்கி அந்த நற்பாக்கியத்துடைய அமலை செய்வார். யார் துர்பாக்கியம் உடையவரோ அவர் துர்பாக்கியத்திற்கான அமலை அவர் செய்வார். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த செயலை செய்வது உங்களுக்கு இலகுவாக்கி தரப்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வரக்கூடிய மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவிலே சென்றபோது ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு தரையை குத்தி கொண்டிருந்தார்கள், கிளறி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், உங்களிலே யாரும் மாமின் அஹதின், இங்க பாருங்க, மாமின் அஹதின் இல்லா வகது குத்திப மக்அதுஹு மினல், உங்களில் யாரும் இல்லை அவருடைய இடம் நரகத்தில் எது என்று எழுதப்பட்டே தவிர, அவு மினல் ஜன்னா அல்லது சொர்க்கத்தில் எது என்று எழுதப்பட்டே தவிர. ஃபகாலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபலா நத்தகிலு, நாங்கள் இதையே சார்ந்து இருந்து விட வேண்டாமா, எதுக்கு புதுசா அமல்லாம் செய்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள், ஃபகுல்லுன் முயஸ்ஸருன், ஒவ்வொருவரும் அவர் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அதை செய்வது அவருக்கு இலகுவாக்கி தரப்படும். ஆக நல்ல அமல்களை செய்வது நமக்கு இலகுவாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நற்பாக்கியத்தை நாடி இருக்கிறான் என்று பொருள். ஒருவனுக்கு கெட்ட அமலை செய்வது இலகுவாக இருக்கிறது, நல்லதை செய்வது சிரமமாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் அவன் போய்விட்டான் என்பதற்கான அடையாளம். உடனே வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் அவர் திரும்ப வேண்டும். இப்னு சபரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமா ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது இங்க பாருங்க, மா மின்கும் மின் நஃப்ஸின் மன்ஃபூஸத்தின், உயிர் அதாவது உயிர் விடக்கூடிய, உயிர் விட்டு உயிர் வாங்கக்கூடிய எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் இல்லா கத் கதபல்லாஹு அலைஹா மா ஹிய லாகியதுஹு, அந்த நஃப்ஸ்
எதை சந்திக்கும் எதை செய்யும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன்பே எழுதிவிட்டான். அப்ப அந்த சபையில ஒரு ஆராபி கிராம மனிதர் எப்போது வந்து போகக்கூடியவர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொர்க்கத்தெல்லாம் எழுதிட்டான்னு சொன்னா நான் இவ்வளவு தூரம் கிராமத்திலிருந்து பல பள்ளத்தாக்குகளை கடந்து வந்து உங்களிடத்துல கேட்டுட்டு போறேனே, அப்ப எனக்கும் அந்த காஃபிர்களுக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாமே விதியில் எழுதப்பட்டிருக்கா, அப்ப எதுக்கு நான் வரணும் என்ற அர்த்தத்தில் அவர் கேட்கிறார். சரிங்களா, அத்ரிபு மின் வாதி கதா வ கதா இன்கான கது ஃபுரிக மினல் அம்ரி. நான் இப்ப இவ்வளவு தூரம் தனியா பயணம் செஞ்சு வந்திருக்கிறதுல என்ன எனக்கு ஃபாயிதா இருக்கு, எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விடுவேனால். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூமியில குத்தி கொண்டு அமைதியாக இருந்தார்கள். ஹத்தா லன்னல் கௌமு அன்னஹு வத்த அன்னஹு லம் யகுன் தகல்லம பி ஷைஇன் மின்ஹு. எதையுமே இப்படி ஒரு கருத்தை தான் சொல்லி இருக்கவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு சிந்திக்கிறார்கள் போலும் என்பதாக அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாருங்க, குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக, யார் எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அடைவது அவருக்கு இலகுவாக்கி தரப்படும். யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடினானோ அவருக்கு நன்மையின் பாதைகளை அல்லாஹு தஆலா இலகுவாக்கி தந்து விடுகிறான். யார் தீமையை நாடுவாரோ, வமன் யுரீது பிஹி ஷர்ரன், யாருக்கு அல்லாஹு தஆலா தீமையை நாடுவானோ அவருக்கு தீமையின் பாதையை அல்லாஹு தஆலா இலகுவாக்கி விடுவான். இப்ப பாருங்க, அம்ர் இப்னு முர்ரா அவர்களுக்கு இந்த ஹதீஸ சொல்றாங்க. யார் சொல்றா? அப்துல் மலிக் இப்னு சமுரா. சரியா? சரி, நஸால் இப்னு சப்ரா அவங்க அறிவிப்பு செய்றாங்க இந்த ஹதீஸ. அவர அம்ர் இப்னு முர்ரா அதாவது அவரிடத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு தடவை சந்திக்கிறார். ஃபஅரல்து அலைஹி ஹாதல் ஹதீஸ், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா நீங்க அறிவிச்சதா எனக்கு சொல்லப்படுது என்பதாக அவர் சொல்றார். அதற்கு அந்த சஹாபி யார்? அவங்க இப்னு அபி ஜாயிதா. அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா இது ஹதீஸ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னதை நான் கேட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இது மட்டுமல்ல, இதை சொல்லிவிட்டு ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸதக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா வஅம்மா மன் பகில வஸ்தக்னா வகذب பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா என்ற அந்த வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் சொன்ன ஹதீஸோடு ஓதி காட்டினார்கள் என்பதையும் கூடுதலாக அவர் அறிவிக்கிறார். அபு அப்துர் ரஹ்மான் சுலமி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அல்லாஹு தஆலா சூரா அல் கமர்ல இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதரின், ஒரு திட்டத்தின்படிதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதரின். ஒரு மனிதர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபீமல் அமல், அப்ப அமல் செய்யறதுனால என்ன பலன்? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொர்க்கவாசியா நரகவாசியான்னு எழுதப்பட்டு விட்டதுண்டா, இப்ப நானும் நீங்களும் அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு என்று அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, அஃபீ ஷைஇன் நஸ்தஅனிஃபுஹு அவ் ஃபீ ஷைஇன் கத் ஃபுரிக மின்ஹு. சரி, இப்ப நாங்க ஏத்துக்கிறோம். என்ன கேள்வி என்று சொன்னா, நாம் புதிதாக செய்யக்கூடிய காரியம் மட்டும், நாம் புதிதாக செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய காரியங்கள் மட்டும் நமக்கு உள்ளதா? அதை செய்வது நம்ம தான் செய்யணுமா? நாம் தான் அதற்கு புருஷர்களா? அல்லது நம்முடைய செயல் எப்படி இருக்கும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? ஒரு செயலை புதுசா நம்ம செய்யறோம், அப்பதான் நம்ம அதை செஞ்சு முடிக்கும் போதுதான் அந்த செயலை பற்றிய அறிவே நமக்கு ஏற்படுகிறது. இதே போலதான் அல்லாஹ்வுக்கும். சரியா? ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஏற்கனவே செய்தது, ஏற்கனவே எது விதியில இருக்குதோ அதை தான் நம்ம இப்ப செய்யறோம். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம ஒரு கருவிதான், அவ்வளவுதான் என்பதாக மக்கள் எண்ணிக்கொண்டு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இஅமலு, அப்படி அல்ல, நீங்கள் அமல் செய்து கொண்டே இருங்கள். ஃபகுல்லுன் முயஸ்ஸருன், ஒவ்வொருவரும் அவர் எதற்காக படைக்கப்பட்டாரோ அது அவருக்கு இலகுவாக்கி தரப்படும். ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, நாம் யுஸ்ராவை அவருக்கு லேசாக்கி கொடுப்போம். வஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, உஸ்ராவையும் அவருக்கு லேசாக்கி கொடுப்போம். அப்ப தன்னுடைய நஃப்ஸுடைய இச்சையை எடுப்பதற்கும் அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுப்பதற்கும் இடையில அவருக்கு முழுமையான அனுமதி வழங்கப்படும். சரி, இதே போல கருத்துள்ள மற்ற சில ஹதீசுகளை அறிவு செய்துவிட்டு
இந்த ஹதீஸிலிருந்து கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இமாம் தபரி பதிவு செய்றாங்க. கடைசியில பாருங்க, அன் பஷீர் இப்னு கஅப், பஷீர் இப்னு கஅப் சொல்கின்றார்கள், சஅல குலாமானி, அங்க பாருங்க, சஅல குலாமானி ஷாபானி அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறு வயதுடைய இரண்டு வாலிபர்கள். அவங்க யாரு? உதாரணத்துக்கு ஒரு 12ல இருந்து ஒரு 17 வயசு உள்ளவங்க வரைக்கும் இந்த குலாம் ஷாப் என்று சொல்லப்படும். ஷாபு தான், ஆனா சின்ன வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சிறு வாலிபர்கள் இருவர் கேள்வி கேட்டார்கள். ஃபகாலா யா ரசூலல்லாஹ், என்ன கேள்வி கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரே? அனஅமலு ஃபீமா ஜஃபத் பிஹில் அக்லாமு வ ஜரத் பிஹில் மகாதிரு, பேனாக்கள் எது காய்ந்து விட்டனல்லவா அந்த விஷயத்திலா, அல்லது விதியில் எது முன்கூட்டியை நிகழ்த்தப்பட்டு விட்டதோ அந்த விஷயத்துல போய் நாங்க என்ன அமல் செய்யறது? அதுதான் ஏற்கனவே அல்லாஹு தஆலாவுடைய விதியின்படி முடிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வாலிப சிறுவர்களும் கேட்கிறாங்க. சரியா? எதுக்கு நாங்க அமல் செய்யணும்? எல்லாம் விதியில எழுதப்பட்டுச்சுன்னா விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற அர்த்தத்துல. அதற்கு பஷீர் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹும்ம இஅமலு ஃபகுல்லு ஆமிலின் முயஸ்ஸருன் லிஅமலிஹி அல்லதி குலிக லஹு, ஒவ்வொருவரும் அமல் செய்யுங்கள், ஒவ்வொரு அமல் செய்யக்கூடியவரும் அவர் எந்த ஒரு அமலுக்காக படைக்கப்பட்டாரோ, எந்த ஒன்றுடைய அமலுக்காக படைக்கப்பட்டாரோ, அதாவது சொர்க்கத்திற்கான அமல் செய்வது, அந்த அமலை செய்வது அவருக்கு இலகுவாக்கி தரப்படும். அப்படியும் படிக்கலாம், ஃபகுல்லு ஆமிலின் முயஸ்ஸருன் லிஅமலிஹி அல்லதி குலிக லஹு, எந்த செயலுக்காக இந்த அடியாரை அல்லாஹ் படைத்திருந்தானோ அந்த செயலை செய்வது அவருக்கு இலகுவாக்கி தரப்படும். அப்ப இந்த அடிப்படையில் அர்த்தம் என்ன? அல் ஹுஸ்னா என்பதற்கு அல் ஹலஃப், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய வாக்கு, அதாவது நன்மைகளை எளிதாக்கி தருவது என்ற அர்த்தம் சரியான அர்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், காலல் உலமா சபத பிஹாதிஹில் ஆயத்தி வ பிகௌலிஹி வ மிம்மா ரஸக்னாஹும் வ கௌலிஹி அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்-நஹாரி சிர்ரன் வ அலானியா இலா கைரி ذلك மினல் ஆயாத். இப்ப அல்லாஹ் சொன்ன வசனம், அதே போல சூரா அல் பக்ரால வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்ற வசனம். அதே போல அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்-நஹார், யார் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் கொடுப்பார்களோ என்ற வசனங்கள். இது போக இன்னும் பல வசனங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல வசனங்கள். இந்த வசனங்களை வைத்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், அன்னல் ஜூத மின் மகாரிமில் அஹ்லாக், கொடை கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது உயர்ந்த சிறப்பான கண்ணியமான குணங்களில் உள்ள ஒன்றாகும். வல் புக்ல மின் அர்தலிஹா, கர்மித்தனம் கஞ்சத்தனம் காட்டுவது குணங்களிலேயே ரொம்ப மட்டமான குணங்களில் உள்ளதாகும். வலைசல் ஜவாதுல்லதி யுஅதி ஃபீ கைரி மௌதிஇல் அதா வலல் பகீல் அல்லதி யம்னஉ ஃபீ மௌதிஇல் மன்இ. சரி, அப்ப கொடை வள்ளல்னா யாரு? அதையும் ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. எங்க கொடை கொடுக்க வேண்டிய தேவை இல்லையோ அங்க போய் ஒருத்தர் கொடை கொடுக்கிறார், அப்ப அவர் உண்மையிலேயே கொடை வள்ளல் அல்ல. அவர் யாரு? பகட்டுக்கு செலவு செய்பவர், பெயருக்கு புகழுக்கு செய்பவர். அதே போல எங்கே கொடுக்க கூடாதோ அங்கே ஒருவர் கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார், அவர் கஞ்சனும் அல்ல. அப்ப கொடுக்க தேவையில்லாத இடத்தில் கொடுப்பவர் தர்மசாலியும் அல்ல, கொடை வள்ளலும் அல்ல. எங்கே கொடுக்க கூடாதோ அங்கே கொடுக்காமல் தடுத்துக் கொள்பவர் அவர் கருமியும் அல்ல. இப்போ ஒரு உறவு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்தா அதை வைத்து அவங்க ஹராமான வேலை செய்வாங்க, ஆடம்பரமான வேலை செய்வார்கள் என்று இருந்தா அங்கே அவர் அதை தடுத்துக் கொள்கிறார். அப்ப அவரை கருமின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு இடத்துல அவசியமே இல்லை கொடுக்கிறதுக்கு, அங்க போய் கொட்டி கொடுக்கிறாரு, அதனால அவரை கொடைவள்ளல்னு சொல்லுவாங்களா? இல்ல, அவர் ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா, இந்த பணக்காரங்களுக்கு தர்மம் கொடுப்பாங்க, சரி, பணக்காரங்களுக்கு கிஃப்ட் கொண்டு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழைக்கு 10 பைசா தர்மம் கொடுக்க மாட்டான், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டான், ஒரு வேளை சோறு வாங்கி தர மாட்டான். ஆனா அதே நேரத்தில் ஒரு பணக்காரருடைய வீட்டுக்கு போகும் பொழுது
இவனே அவன் வீட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு பொருள் வாங்கி இருக்க மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு போவான். ஏண்டா அப்படின்னு பார்த்தா எதற்காக? உண்மையிலேயே அன்பளிப்பை கொடுத்து முஹப்பத்தை பெறுவதற்காக அல்ல. வலா தம்னுன் தஸ்தக்சீர், இந்த பணக்காரருக்கு நம்ம 1000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவரை அடுத்து நம்ம வீட்டு தேவைக்கு வரும் பொழுது, நம்மளை சந்திக்க வரும் பொழுது நமக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு வருவார் என்பதற்காக வேண்டி. புரியுதா? அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த காஃபிர்கள் கல்யாணத்தில் மொய் பணம்னு ஒன்று வைப்பாங்க. கல்யாணத்தில் போனால் உள்ளார விருந்து சாப்பிட போகும்பொழுதே ஒரு கவரை கொடுத்துட்டு போவாங்க. அது இந்த காலத்தில் டெவலப் ஆகி போயிடுச்சு. எப்படின்னு சொன்னால் நோட்டு வச்சே எழுதிப்பாங்க. கொடுத்த உடனே அந்த கவரில் உடனே பேர் எழுதிக்கிட்டு அதில் அவங்களே விவரமாக எழுதிட்டு வந்துடுவாங்க. சில பேர் அதில் அந்த கவர் வாங்கின உடனேயே உடனே அந்த கவரை பிரிச்சுட்டு அதில் எவ்வளோ இருக்கு, இன்னார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மொய் பணம் இது செய்கிறது. அதாவது பல பேர் விருந்து வைக்கிறதே இந்த மொய் பணத்துக்காக வேண்டின்னு அவங்களுடைய நிலைமை. கடைசியில் இந்த குஃபாறுகளோட கலந்து 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 முஸ்லிம்கள்கிட்ட இந்த பழக்கம் தொத்திக்கிச்சு. அப்போ முஸ்லிம்களும் ஒரு கல்யாணத்துக்கு போகும் பொழுது ஒரு அன்பளிப்பை வாங்கிட்டு போறாங்க. எந்த எண்ணத்தில்? இவங்க வீட்டுக்கு நம்ம ஒரு அன்பளிப்பு கொடுத்தா இவங்க நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட இந்த செயல்கள் இருக்கிறது. இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இஸ்லாம் வரவேற்கக்கூடிய செயல் அல்ல. அப்ப இமாம் தபரி சொல்கிறார்கள், அறிஞர்கள் சொல்வதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய தர்மம் சம்பந்தப்பட்ட பல வசனங்களின் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். என்ன? அல் ஜூத், கொடை கொடுப்பது குணங்களில் மிக உயர்ந்த குணங்களில் உள்ளது. கர்மித்தனம் மட்டமான குணங்களில் ஒரு குணம். யார் கொடுக்க தேவையில்லாத இடத்தில் கொடுக்கிறாரோ அவர் கொடை வள்ளலும் அல்ல. யார் தடுக்க வேண்டிய இடத்தில் தடுத்துக் கொள்கிறாரோ அவர் கருமியும் அல்ல. மாறாக கொடை வள்ளல் யார் என்றால் லாக்கின்னல் ஜவ்வாத் அல்லதி யுஅதி ஃபி மௌதிஇல் அத்தா, எங்கே கொடை கொடுக்க வேண்டுமோ அங்கே யார் கொடை கொடுக்கின்றாரோ அவர்தான் கொடை வள்ளல். வல் பகீல் அல்லதி யம்னஉ ஃபி மௌதிஇல் அத்தா, எங்கே கொடை கொடுக்க வேண்டுமோ அங்கே கொடுக்காமல் யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் கருமி. தன்னுடைய பெற்றோருக்கு, இரத்த உறவுகளுக்கு, தன்னுடைய சொந்த பந்தங்கள் தேவை உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி இடங்கள்ல கொடை கொடுக்காமல் யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் கருமி. فَكُلُّ مَنِ اسْتَفَادَ بِمَا يُعْطِي أَجْرًا أَوْ حَمْدًا فَهُوَ الْجَوَّادُ فَكُلُّ مَنِ اسْتَفَادَ بِمَا يُعْطِي أَجْرًا وَحَمْدًا فَهُوَ الْجَوَادُ. யார் தான் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நற்கூலியையும் புகழையும் பெற்றுக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான கொடை வள்ளல். وَكُلُّ مَنِ اسْتَحَقَّ بِالْمَنْعِ ذَمًّا أَوْ عِقَابًا فَهُوَ الْبَخِيلُ. யார் கொடுக்காமல் இருப்பதின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே பழிப்புக்குரியவராக, தண்டனைக்குரியவராக ஆகிவிடுகின்றாரோ அவர்தான் கஞ்சன். وَمَنْ لَمْ يَسْتَفِدْ بِالْعَطَاءِ أَجْرًا وَلَا حَمْدًا وَإِنَّمَا يُسْتَوْجَبَ بِهِ ذَمًّا فَلَيْسَ بِجَوَّادٍ. யார் கொடை கொடுப்பதால் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெறவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே புகழை பெறவில்லையோ, அதன் மூலமாக அவருக்கு இகழ்ச்சி தான் கிடைத்ததோ அவர் உண்மையில் கொடை வள்ளல் அல்ல. அல்லாஹ் எங்க புகழ்வான், எப்ப கூலி கொடுப்பான்? கொடுக்க வேண்டிய இடத்துல கொடை கொடுத்தால். வஇன்னமா ஹுவ முஸ்ரிஃபும் மத்மூம், யார் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்காமல் கொடுக்க கூடாத இடத்தில் கொடுக்கின்றாரோ அவர் வீண் விரயம் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய இகழ்ச்சிக்கு உரியவர். வஹுவ மினல் முபத்திரீன் அல்லதீன ஜஅலஹுமுல்லாஹ் இஹ்வான ஷயாத்தீன். அவர் முபத்திர், தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய ஆடம்பர பிரியர்கள். இவர்களை அல்லாஹு தஆலா ஷைத்தானின் சகோதரர்களாக ஆக்கி இருக்கிறான். இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய பணக்காரன் கல்யாணம் நடந்துச்சு. அதுல பார்த்தா பெரிய பெரிய பணக்காரங்க, அந்த வந்த பணக்காரங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட், அவங்களும் அவனுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட். இது எல்லாமே யாரு? எல்லாம் இஹ்வானு ஷயாத்தீன், ஷைத்தானின் சகோதரர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். وأوجب الحجر عليهم ومن لم يستوجب بالمنع عقابا ولا ذما واستوجب به حمدا فهو من أهل الرشد الذين يستحقون القيام على أموال غيرهم بحسن تدبيرهم وسداد رأيهم. யார் இப்படி செலவு செய்றாங்களோ, எப்படி செலவு செய்ய வேண்டிய இடத்துல செலவு செய்யாம செலவு செய்யக்கூடாத இடத்துல செலவு செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா கட்டுப்படுத்தும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அவர்களுக்கு நம்முடைய செல்வத்தை கொடுக்க கூடாது, செல்வத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியற்றவர்கள்.
யார் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து கொடுக்க கூடாத இடத்தில் கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் செல்வத்தை நிர்வகிப்பதற்குரிய அறிவு பெற்றவர்கள். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு பெரிய அழகான ஒரு விளக்கத்தை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உலமாக்களின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். அவங்களே பெரிய ஆலிம். அவர்கள் தன்னுடைய ஆசிரியர்களை எவ்வளவு அழகா புகழ்ந்து காலல் உலமா, பாருங்க, காலல் உலமா, அறிஞர்கள் சொன்னார்கள் என்று எவ்வளவு அழகா பதிவு செய்யறாங்க பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். அப்ப இது என்னென்ன வசனங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் கவனிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் நேற்று நம்ம பார்த்தோம். வசத்தக பில் ஹுஸ்னா வரைக்கும். இன்றைக்கு நம்ம பார்த்தது ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. யார் கொடுத்தாரோ பயந்தாரோ ஹுஸ்னாவை உண்மைப்படுத்தினாரோ அவருக்கு நாம் யுஸ்ராவை லேசாக்கி கொடுப்போம். யார் கர்மித்தனம் காட்டினாரோ தன்னை தேவையற்றவராக கருதினாரோ ஹுஸ்னாவை பொய்ப்பித்தாரோ அவருக்கு நாம் உஸ்ராவை எளிதாக்கி கொடுத்து விடுவோம். ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. 10வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வில் மீண்டும் ஒரு முறை இந்த கருத்துகளுடைய சுருக்கங்களை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய வசனங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய பாதையில் அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய ஹக்குகளை கொடுக்கக்கூடியவர்களாக, நம்மை தேடி வரக்கூடியவர்களுக்கும் நம்மை தேடி வராதவர்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் தேவையுள்ள ஒவ்வொருவருக்கும் எங்கே செலவு செய்தால் அல்லாஹ் பொருந்தி கொள்வானோ, அல்லாஹ் சொர்க்கத்துடைய கூலியை வாக்களித்திருக்கிறானோ அந்த ஒவ்வொரு இடத்தையும் தேடி சென்று கொடுக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. கருமித்தனத்திலிருந்தும் செல்வத்தின் மீது பேராசை கொண்டு அந்த செல்வத்தை தனக்கு மட்டும் தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.